श्रीशैले दयाभात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्भजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं सकस्सगोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியனே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கேத்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்று நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 8ஆம் பதிகம் 3ஆம் பாசுரம். புணர்க்கு மயனும் அழிக்கு பரணம் உணர்த்த தன்னுந்தியோடாகத்து மன்னி உணர்த்த திருவாகி தன் திருமார்பில்தான் சேர் புணர்ப்பன் பெரும் புனல் பெங்கும் புலனே. புணர்க்கும் அயன் ஆம், அழிக்கும் அரண் ஆம், புணர்த்த தன் உந்தியோடு ஆகத்து மன்னி புணர்த்த திருவாகி தன் திருமார்பில் தான் சேர் புணர்ப்பன் பெரும் புணர்ப்பு எங்கும் புலனே. பெரிய பிராட்டியாரை கொண்டவன் தானே ஆனான் என்கின்றார். தன்னை உற்பத்தி செய்த திருநாபியுடன் கூடிய சர்வேஸ்வரனுடைய திருமேனியில் ஒரு பாகத்தில் பொருந்தியவனாக நின்று உலகைப் படைக்கும் நான்முகன் தானே. நான்முகன் வேறு யாரும் அல்ல, சர்வேஸ்வரனான தானே என்கின்றார். அனைத்தையும் சம்ஹாரம் செய்யும் ருத்ரனும் தானே ஆவான் என்கின்றார். இப்படிப்பட்ட சர்வேஸ்வரனுடைய திவ்யமான செயல்கள் அனைத்தையும் எங்கு கண்டு அனுபவிக்க இயலும்? முதல் பாசுரத்தில் இவரும் முதலும் தானே என்பதை இப்பாசுரத்திலே விவரிக்கிறார். அதன் பொருட்டு மகாலட்சுமியின் நாயகன் என்றுள்ள ஐஸ்வர்யம் பொருந்திய அவனுடைய தெய்வீகமான செயல்களை எங்கும் காணலாம் என்று அருளிச் செய்கின்றார். புணர்க்கும் அயனாம், அழிக்கும் அயனாம், அனைத்தையும் படைத்தல் என்பதையே தொழிலாக கொண்ட நான்முகன் வேறு யாருமல்ல, சர்வேஸ்வரனான தானே. அனைத்தையும் அழிக்க வல்ல கொல்லிக்கம்பு போன்று அனைத்தையும் முழுவதுமாக அழிக்கும் ருத்ரனும் வேறு யாரும் அல்ல, தானே என்கின்றான் சர்வேஸ்வரன். புணர்ந்த தன் உந்தியோடத்து மன்னி நான்முகன் ருத்ரன் ஆகியோர் இவர்களுக்குரிய செயல்களை செய்து முடித்தல் என்பது அவனுடைய திருமேனியை அண்டி நிற்பதனால் மட்டுமே ஆகும். இந்த செயல்களையெல்லாம் செய்கின்றான் யார் மூலமாக? நான்முகன் மற்றும் ருத்ரன் மூலமாக. ஆனால் அவர்களால் தன்னிச்சையாக செய்யப்பட்டதோ அல்ல, சர்வேஸ்வரனாலே செய்யப்பட்டது. ஆகவேதான் புணர்க்கும் அயனும் அழிக்கும் அரணும் ஆனும் தானே என்கின்றார். புணர்ந்ததன் உந்தியோடத்து மன்னை நான்முகன் ருத்ரன் ஆகியோர் இவர்களை செயல்களை செய்து முடித்தல் என்பது
எம்பெருமானுடைய திருமேனியை அண்டி நின்றபடி இருந்தால் மட்டுமே ஆகிறது. அதாவது தாய்ப்பால் குடிக்கும் ஒரு குழந்தை தாயானவள் தாய்ப்பால் அளிப்பதை நிறுத்தினால் அந்த குழந்தை உயிர் தாங்க மாட்டாது என்பது போல எம்பெருமானுடைய சர்வேஸ்வரனுடைய திருவருள் இல்லை என்றால் நான்முகனாலோ ருத்ரனாலோ அவர்களுக்கு இட்ட பணியை செய்ய இயலாது என்கின்றார். புணர்த்த திருவாகி தன்மார்வில் அகலகில்லேன் இறையும் என்று கூறுவதற்கேற்ப தனது திருமார்பில் எப்பொழுதும் சேர்ந்தபடி உள்ள பெரிய பிராட்டியாரை கொண்டவனாக உள்ள சர்வேஸ்வரன் என்கின்றார். இவ்வாறு ஏன் கூற வேண்டும்? நான்முகன் முதலானவர்க்கு நிர்வாகன் என்பது போன்று மகாலட்சுமியின் சம்பந்தம் என்பதே இவ்விதம் நிர்வாகம் செய்ய தேவையானது. அதாவது செல்வம் இல்லையேல் எந்த காரியமும் ஆகாதன்றோ, அதுபோன்று பெரிய பிராட்டியான மகாலட்சுமி தன் மார்பிலே இல்லாவிட்டால் எம்பெருமானால் எந்த செயலும் செய்ய இயலாது என்று ஆழ்வார் கூறுகின்றார். அதாவது பெரிய பிராட்டியின் சம்பந்தம் என்பதே அவனுடைய எளிமைக்கும் மேன்மைக்கும் காரணமாக உள்ளது. தான் சேர் புணர்ப்பன் படைக்க வேண்டும் என்னும் எண்ணம் காரணமாகவே மிகவும் மேன்மையான திருப்பார்க்கடலிலே கண் வளர்பவன் என்றோ அவன். தனக்கு சேர வேண்டிய செயல்கள் செய்தவன்றோ அவன். பெரும் புணர்ப்பு எங்கும் புலனே. நான்முகன் முதலானோர் செய்யத் தொடங்கிய செயல்களை அவர்கள் வழியாலே நடத்தியும் தான் அதிகரித்த காரியங்களை தானே நடத்தியபடியும் உள்ளதால் தனது தெய்வீகமான செயல்களை எங்கும் காணலாம்படி உள்ளான் எம்பெருமான் என்று ஆழ்வார் இப்பாசுரத்தின் மூலம் நம்பென்ற சேதனர்களுக்கு அறிவுறுத்துகிறார். இத்தோடு காண நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.